டே 13 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎல்டி இன் யூஆர்எல் ஸ்ட்ரக்சருங்க. ஒரு யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் டிஎல்டினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎல்டிங்கிறது டாப் லெவல் டொமைன் சொல்லுவாங்க. இது நம்ம ரூட் டொமைனுக்கு அடுத்து வர ஒரு டேம்னு சொல்லுவாங்க. இந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் எப்பயும் போல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிஃபால்ட்டான சப்டொமைன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூட் டொமைனான நம்ம வெப்சைட் நேமான யூனிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்குங்கிற ஒரு ரூட் டொமைன் இருக்குங்க. இந்த ரூட் டொமைனுக்கு அடுத்து வர்ற இந்த .com ஆர் .in ஆர் .us இந்த மாதிரியான ஒரு டிஎல்டியை தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ ஏன் நம்ம யூனிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்குங்கிற ஒரு ரூட் டொமைனுக்கு அடுத்து .comனு சொல்லி வந்திருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி டவுட் வருங்க. என் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான இந்த மாதிரி டிஎல்டி நான் சூஸ் பண்ணலாம்? ஏன்னா டிஎல்டிலே நிறைய டைப்ஸ் இருக்குங்க. .com இருக்குது, .in இருக்குது, கண்ட்ரி பேசிஸில் யூகே யூஎஸ் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸ் என்ன பர்பஸ், அதோட யூசேஜ் எதை பொறுத்தோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஒரு டிஎல்டியை சூஸ் பண்ணணுங்க. இதுவே உங்கள் பிஸ்னஸ் ஒரு கமர்ஷியலாக வேர்ல்டு வைடாக குளோபலியாக இருக்குன்னா நீங்கள் .com சொல்லி யூஸ் பண்ணாங்க. இதுவே நீங்கள் கண்ட்ரி பேசிஸில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் உங்கள் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா .in .us .ukங்கிற மாதிரி நீங்கள் கண்ட்ரி பேசிஸில் டிஎல்டி சூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவே நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருந்தீங்கன்னா .orgங்கிற ஒரு டாப் லெவல் டொமைன் டிஎல்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த டிஎல்டி மட்டும் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். அப்படிலாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம டொமைன் நேம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அது கூடவே இந்த டிஎல்டியும் சேர்த்து அட்டாச் ஆகி தாங்க வரும். இது வந்து எப்பயுமே டொமைன் நேமோட ஃபுல் அட்டாச் ஆகி வர்ற ஒரு டாபிக் தாங்க இதுவும். இது நம்ம டொமைன் ப்ரொவைடர்ஸான ஹோஸ்டிங்கர், ப்ளூ ஹோஸ்ட், இங்கே நம்ம எங்கே டொமைன் வாங்குறோமோ இந்த டிஎல்டியை பொறுத்து தான் நம்ம டொமைனோட காஸ்ட்டும் வேரி ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குங்க. இது தாங்க ஒரு டிஎல்டியோட கான்செப்ட்டுங்கிறது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா யூனிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.